Hello guys, now we shall see about an important topic in pharmacology, that is anti-epileptic classification. So anti-epileptic drugs ஓட classification தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So first நம்ம anti-epileptic drugs பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி we should know what is seizure. Okay, ஸோ ஆன்டி சீஷர் மெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வாட் இஸ் சீஷர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து சீஷர் அப்படின்னா என்னென்னா அக்கரன்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டியூ டு அப்நார்மல் எக்ஸசிவ் ஆர் சிங்க்ரனஸ் நியூரானல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின். ஸோ சிங்க்ரனஸாக ஒரு இல்லை எக்ஸசிவாக ஒரு நியூரானல் ஆக்டிவிட்டி விச் இஸ் கோயிங் டு பி அப்நார்மல் அண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் கிளினிக்கல் சிம்டம்ஸ். ஸோ இது வந்து நம்ம இன்டர்சேஞ்சபிளாக சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். கன்வல்ஷன்ஸ் ஆர் ஃபிட், இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து சீஷரை டினோட் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸு. இது வந்து ஒரு ரேதர் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பார்க்க போகிறோம் அப்படின்னா எபிலெப்சி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. எபிலெப்சினா த டெண்டன்சி டு ப்ரொடியூஸ் recurrent seizures. The tendency to produce recurrent seizures is called as epilepsy. சீஷர்ன்றது ஒரு எபிசோடை குறிக்குது. இது ஒரு பெராக்சிஸ்மல் ஈவெண்ட். பட் நம்மளோட எபிலெப்சி அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் த டெண்டன்சி டு ப்ரொடியூஸ் ரெக்கரண்ட் சீஷர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சீஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஜென்ரலைஸ்டு சீஷர். இப்போ நியூவர் கிளாஸிஃபிகேஷன் படி நம்ம இந்த ஜென்ரலைஸ்ட் சீஷர், ஃபோக்கல் சீஷர் அண்ட் அன்னோன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ ஜென்ரலைஸ்ட், ஃபோக்கல் அண்ட் அன்னோன்னு பிரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ILAEயோட 2017 கிளாஸிஃபிகேஷன். அவங்க வந்து சீஷரை நிறையா டைப்ஸில் பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரிவைஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கல் ஆன்செட் சீஷர். ஃபோக்கல் ஆன்செட் சீஷரில் வந்து ரெண்டாக வந்து நம்ம இன்னும் சப்டிவைட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் அவேர்னஸ், வித் இம்பேர்ட் அவேர்னஸ் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே வந்து காமனாக இதில் மோட்டார் ஆன்செட், நான் மோட்டார் ஆன்செட்னு இருக்குது. அண்ட் இதில் நிறையா சப் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலைஸ்ட் ஆன்செட்னு பார்க்குறோம். ஜென்ரலைஸ்ட் ஆன்செட் அப்படிங்கிறது என்னென்னா அதில் வந்து நம்ம வந்து மோட்டாரில் டோனிக், குளோனிக், மயோக்ளோனிக் and atonic and இன்னும் myoclonic, tonic, atonic இந்த மாதிரி நிறைய இருக்குது. and we have epileptic spasms also. நெக்ஸ்ட் இதில் நான் மோட்டாரில் தான் வந்து ஆப்சன்ட் சீஷர்ஸை வைக்கிறாங்க. ஆப்சன்ட் சீஷர்ஸில் வந்து டிபிக்கல், ஏடிபிக்கல், மயோக்ளோனிக் அண்ட் ஐலிட் மயோக்ளோனியா அப்படின்னு தனியாக இருக்குது. அண்ட் அன்னோன் ஆன்செட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அன்னோன் ஆன்செட்டில் சில டைப்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஃபோக்கல் ஆன்செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபோக்கல் ஆன்செட் அப்படின்னா என்னென்னா சே திஸ் இஸ் ஆர் பிரெயின். ஓகேவா? ஸோ பிரெயினில் செரிப்ரல் கார்டெக்ஸில் ஏதோ ஒரு இடத்துல லோக்கலைஸ்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே திஸ் பார்ட் இஸ் லோக்கலைஸ்டாக அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறப்ப இட் கேன் காஸ் அ பெராக்சிஸ்மல் டிஸ்சார்ஜ் ஆஃப் என்னது ரெப்படிட்டிவ் ஸ்டிமுலஸ். ஓகே, பெராக்சிஸ்மல் டிஸ்சார்ஜ் ஆஃப் எக்ஸசிவ் ஸ்டிமுலஸ் விச் இஸ் அப்நார்மல் எக்ஸசிவ் ஸ்டிமுலஸ் விச் கேன் காஸ் சீஷர். ஓகே, ஸோ இந்த ஃபோக்கல் சீஷர் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டே இருந்தோம், அன்ட்ரீட்டடாக விட்டுருக்கோம் அப்படின்னா இட் கேன் காஸ் ஜென்ரலைசேஷனும் காஸ் பண்ணலாம். ஸோ ஃபோக்கல் சீஷர் அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்டிகுலர் லோக்கலைஸ்டு டிஸ்டர்பன்ஸ்னால வருது கார்டெக்ஸில். ஓகே, இதில் என்னென்ன காசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இடியோபேத்திக்கில் நிறையா காசஸ் இருக்குது. அதில் மெயினாக வந்து ரொலாண்டிக் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் ஸ்ட்ரக்சர் லீஷன்ஸ். அதில் ஜெனட்டிக் காசஸில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ், இல்லைனா வந்து ஏவிஎம், ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபார்மேஷன், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன், டியூபர் க்ளோமா இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஆப்சஸ் இருக்கலாம். ஓகேவா? என்ன ஆப்சஸ்? செரிப்ரல் ஆப்சஸ் இருக்கலாம், இல்லை ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட்டிஸ், இல்லை வந்து சார்காய்டோசிஸ், வாஸ்குலைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபோக்கல் ஆன்செட் சீஷர்ஸ்க்கு. ஓகே, வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஜென்ரலைஸ்ட் ஆன்செட் சீஷர்? இது வந்து நம்ம பிரைமரி ஜென்ரலைஸ்டு சீஷர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரைமரி ஜென்ரலைஸ்டு சீஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், GGEன்னு. ஜெனட்டிக் ஜெனரலைஸ்ட் எபிலெப்சி அப்படின்னா என்னன்னா டயான்கெஃபாலிக் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது டயான்கெஃபாலிக் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வந்து இட் வில் ப்ரோபகேட் த்ரூ அவுட் த பிரெயின். ஓகேவா? ஸோ ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சி அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரல் மெக்கானிசம்ஸ் கண்ட்ரோலிங் கார்டிக்கல் ஆக்டிவேஷனில் அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சினா என்ன, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஃபுல்லாக கார்டெக்ஸ் ஃபுல்லாக அது ஜென்ரலைஸ்டாக பரவுது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகேவா? காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக நமக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சி காஸ் பண்ணலாம். மெட்டபாலிக் காசஸ் என்னென்ன, சுகர் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ஹைப்போகால்சிமியா, இல்லை வந்து ரீனல் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி, இல்லை மெனிஞ்சைட்டிஸில் சில சமயம் ஜெனரலைஸ்ட் எபிலெப்சி வரலாம், ஓபிசி பாய்சனிங்கில் வரலாம், ஆர் பர்த் இன்ஜுரி, செரிப்ரல் பர்த் இன்ஜுரியில் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவன் டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸே வந்து உங்களுக்கு ஃபோக்கலும் காஸ் பண்ணும், ஜெனரலைஸ்டும் காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து காசஸ் இருக்குது. ஸோ அதில் மெயினாக வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஜென்ரலைஸ்ட் ஆன்செட் சீஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
நெக்ஸ்ட் வாட் ஆர் த எபிலெப்சி சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். எபிலெப்சி சிண்ட்ரோம்ஸில் வந்து நமக்கு மெயினாக நிறைய எபிலெப்சி சிண்ட்ரோம் இருக்குது. அதில் மெயினாக வந்து நமக்கு தேவையானது வந்து லெனாக்ஸ் கஸ்டார்ட் சிண்ட்ரோம், டிராவெட் சிண்ட்ரோம் அண்ட் ஜுவனைல் மயோக்ளோனிக் எபிலெப்சி. ஸோ இது 3 தான் வந்து மெயினாக டெஸ்ட் பண்ணுறது. லெனாக்ஸ் கஸ்டார்ட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து ஒரு மல்டிபிள் சீஜர் டைப்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா ஸ்லோ ஸ்பைக் அண்ட் வேவ் டிஸ்சார்ஜஸ் இருக்கும் இஜியில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிராவெட் சிண்ட்ரோம். டிராவெட் சிண்ட்ரோம் என்ன அப்படின்னா, இது சோடியம் சேனலில் ஒரு மியூட்டேஷன், SCN1A ஜீன் மியூட்டேஷன் ஆர் சோடியம் சேனல் மியூட்டேஷன். இதனால என்ன ஆகும்னா, எந்தெந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ்லாம் சோடியம் சேனலை பிளாக் பண்ணுதோ அதுக்கு இந்த டிராவெட் சிண்ட்ரோம் வந்து என்னது ரெஸ்பாண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஜுவனைல் மயோக்ளோனிக் எபிலெப்சினா என்ன அப்படின்னா, பாலிஸ்பைக் வேவன் பேட்டர்ன் இருக்கும், மயோக்ளோனிக் ஜர்க்ஸ் இருக்கும். மயோக்ளோனிக் ஜர்க்ஸ் வில் பி ஹிஸ்ட்ரி, அதாவது கொஸ்டினோட ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வந்து ட்ராப் ஏதாவது, அதாவது சைல்டு இஸ் டேக்கிங் கிளாஸு அப்படின்னு வரும். அந்த கிளாஸ் வந்து ஹீஸ் ட்ராப்பிங் அகெயின் அண்ட் அகெயின். அது மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தே மைட் ஹேவ் ரிப்போர்ட்டட் இட். அவ்வளோதான். ஓகேவா. அது ஒரு ப்ரீஃப் ஜர்க்கிங் மூமெண்ட்ஸ் மெயினாக ஆர்ம்ஸில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து தேர் மோர் மார்க் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் தான் இருக்கும். மோஸ்ட் காமனாக அது எப்படி அக்ரவேட் பண்ணுறது அப்படின்னா ஸ்லீப் டெப்ரைவேஷன். ஓகேங்களா. இதுதான் வந்து காரணம். ஓகே. நெக்ஸ்ட்டு மொத்தமாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி சீஷர் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு டயக்ராம்லேயே கொண்டு வந்துட்டோம். இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோக்கல் காசோ இல்லை ஒரு ஜென்ரலைஸ்ட் காசோ இருக்குது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் விச் இஸ் கோயிங் டு பி எக்ஸசிவ். ஓகேவா. ஸோ அந்த எக்ஸசிவ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபஸ்ட் வந்து நமக்கு வருது. ஸோ அந்த எக்ஸசிவ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ப்ரொபகேட் ஆகுது. இந்த ப்ரொபகேட் ஆன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் சேனல், வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனலை ஓப்பன் பண்ணுது. இந்த வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா சோடியம் வில் பி கண்டக்டட். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ட்ரக் டார்கெட். ஸோ propagated action potential is going to open the sodium channel open ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸா என்ன ஆகணும், potassium will go out. so next drug target potassium. next வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, depolarization ஆனோடனே calcium channels will be opened and this calcium channel calcium ஓட influx வரதுனால உங்களுக்கு vesicle formation நடக்குது. இந்த vesicle formation வந்து this vesicle is going to fuse with the synaptic membrane and it is going to release the neurotransmitters. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு அந்த கால்சியம் சேனல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எத்தனாவதா, தேர்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுவே சினாப்ஸோடைய அந்த எண்ணில் நமக்கு வந்து டி டைப் கால்சியம் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் அனதர் டார்கெட், வி கேன் கீப் இட் ஆஸ் 4. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வெளியில் வரது எல்லாமே காபாவை ரிலீஸ் பண்ணுது. ஸோ காபா வில் பி ரிலீஸ் அவுட். ஸோ காபா ரிலீஸ் அவுட் ஆகி காபா போய் காபா ஏ ரிசப்டாரில் ஆக்ட் பண்ணணும். ஸோ காபா ஏ ரிசப்டார் இருக்கு இல்லையா, அதை நம்ம 5th வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, காபா இஸ் கோயிங் டு பி அன் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நிறைய இருந்துச்சுன்னா சீஷர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ காபா வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரக்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் to cause suppression of seizures. next அடுத்த drug target என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMPA and NMDA receptors. இது ரெண்டுமே வந்து glutamate receptors. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே glutamate ஏன் வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, glutamate receptor பிளாக் பண்ணணும். ஏன்னா glutamate is an excitatory neurotransmitter. ஸோ எக்ஸைட்டேஷன் ஓவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு காஸ் எக்ஸாகரேஷன் ஆஃப் த சீஷர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே GABA GABA டீன்னு இருக்கா, திஸ் இஸ் GABA டிரான்சாமினேஸ் என்சைம். ஸோ இது ஒரு டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சேனல் இருக்குது, இது வந்து காபா ரீ அப்டேக்குக்கான சேனல். ஓகேவா. ஸோ காபா வெளியில் வந்துடுச்சு, திரும்ப உள்ள போகணும் இல்லையா, வெசைக்கிள்குள்ளார எக்ஸஸாக இருக்கிறது. ஸோ காபா ரீ அப்டேக்குக்கான சேனல் இது வந்து GAT1 சேனல். ஓகேவா. ஸோ இந்த காபா ரீ அப்டேக்குக்கானது வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம்னா காபா வில் பி present more in the synaptic cleft. அதனால சீஷர் கண்ட்ரோல் ஆகலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எத்தனாவதாக வச்சுக்கிறோம், 8th. அண்ட் 9th லாஸ்ட்டாக ஒன்று இந்த வெசைக்கிள் ஃபார்மேஷன், அதாவது குளுட்டமேட்டோடைய இந்த வெசைக்கிளில் வந்து SV2A ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீனே நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா வெசைக்கிள் வில் நாட் ஃபியூஸ். ஓகேவா. இது வந்து பிரீவராசிட்டம். ஸோ இது வந்து நம்ம வந்து 9th வச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ ட்ரக் டார்கெட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ், இது வந்து வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல். வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனலை பிளாக் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சேனலை வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த டைமை வந்து ப்ரொலாங் பண்ணுது. அதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா. என்ன அதாவது ரெஸ்டிங் ஃபேஸ், ஆக்டிவ் ஃபேஸ், இன்ஆக்டிவ் ஃபேஸ்னு சோடியம் சேனலுக்கு 3 ஃபேஸஸ் இருக்குது. அதில் இந்த இன்ஆக்டிவ் ஃபேஸை வந்து ப்ரொலாங் பண்ணுறது தான் வந்து இந்த சோடியம் சேனல் மாடுலேட்டர்ஸ் இல்லை சோடியம் சேனல் பிளாக்கர்ஸோட வேலை. இதில் மெயினாக நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெனிடாயின், கார்பமாசிபின், ஆக்ஸ் கார்பாசிபின், எஸ்லி கார்பாசிபின், லாமோட்ரிச்சின், லாக்கோசமைட், ஜோனிசமைட், இந்த எல்லா ட்ரக்ஸும் இருக்குது. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வால்ப்ரோஏட்டும் சோடியம் சேனலை பிளாக் பண்ணும். ஓகேவா. கீப் இட் தட் சைட். நெக்ஸ்ட் ஃபெல்பாமேட் இன்னொரு ட்ரக் இருக்குது. So all these drugs are going to be acting on sodium channels. next drug target நம்ம என்ன சொன்னோம், potassium channel. so potassium channelல வந்து ஆக்ட் ஆகிற ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are potassium channel openers. ஓகேவா. மெயினாக இருக்கிற ட்ரக் ரெட்டிகேபின் அப்படின்ற ட்ரக். ரெட்டிகேபினோட ஆக்ஷன் இன்னொன்று ஈசோகேபின் ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ ரெட்டிகேபின் கூட சேர்ந்து இன்னொரு ட்ரக் இருக்குது, டோபிராமேட். அங்கே படித்தோம் இல்லையா. ஸோ மல்டிபிள் ஆக்ஷன் டோபிராமேட் ஆல்சோ காசஸ் பொட்டாசியம் சேனல்
ஓப்பனிங். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கால்சியம் சேனல். ஸோ கால்சியம் சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரீ சினாப்டிக் கால்சியம் சேனல். ஸோ ப்ரீ சினாப்டிக் கால்சியம் சேனலில் ஆல்ஃபா டு டெல்டா சப் யூனிட்டோட பைண்ட் ஆகிறதுனால ப்ரீ சினாப்டிக் கால்சியம் சேனலை நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஸோ இந்த கால்சியம் சேனலை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னா மோர் காபா வெசைக்கிள்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் காபா பென்டன் அண்ட் ப்ரீ கேபாலின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா GAT1 சேனலை பிளாக் பண்ணுற ட்ரக் அதான் சேம் டியாகேபின் கேன் காஸ் GAT1 அதாவது ரீஅப்டேக் வந்து பிளாக் பண்ணும். அட் த சேம் டைம் வி ஹேவ் another drug that is vigabatrin and valproate also acts and causes இந்த ரீஅப்டேக் வந்து இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். vigabatrin also inhibits GABA transaminase also. ஓகே, GABA transaminase enzyme also. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த காபா உடைய ரிசப்டாரை மாடுலேட் பண்ணுறது. அதில் யார் இருக்கான்னா பென்சோடையசிபன்ஸ், பார்பிச்சுரேட்ஸ் அண்ட் வி ஹேவ் டோபிரமேட், கார்பமாசபின் ஆல்சோ இஸ் தேர், ஸ்டைரிபென்டால் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரக், வி ஷுட் நோ ஸ்டைரிபென்டால், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வி ஆர் சீங் அபவுட் திஸ் குளூட்டமேட். ஸோ இந்த குளூட்டமேட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குளூட்டமேட் சினாப்டிக் ஃபியூஸ் ஆகி இந்த சினாப்டிக் மெம்பரேனோட உள்ளார இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வெளியில் வரணும்ல. ஸோ இது வந்து நியூலி வந்திருக்கிற ட்ரக்ஸ். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் பிகாஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இப்போ வந்து ஃபார்மால இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெவிட்டராசிட்டம் அண்ட் பிரீவராசிட்டம் என்ற ட்ரக்ஸ் இப்போ குளூட்டமேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. குளூட்டமேட் ரிலீஸ் ஆகி என்ன பண்ண போகுது, ஆம்பா ரிசெப்டாரில் ஆக்ட் பண்ணும், NMDA ரிசெப்டாரில் ஆக்ட் பண்ணும். ஸோ ஆம்பா அண்ட் NMDA ரிசெப்டாரில் ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆம்பா ரிசெப்டாரை பிளாக் பண்ண போகிறோம். தட் இஸ் பெராம்பனல், டெலாம்பனல், இந்த மாதிரி நிறைய ட்ரக் இருக்குது. அண்ட் ஃபீனோபார்பிட்டோன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டோபிரமேட் ஆல்சோ ஆக்ட்ஸ். ஓகேவா, டோபிரமேட்டுமே ஆம்பா ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகிற ட்ரக்ஸ் வந்து இவ்வளவு. நெக்ஸ்ட் NMDAல வந்து ஆக்ட் ஆகிற ட்ரக் என்னென்ன, NMDA ரிசெப்டாரை பிளாக் பண்ணுற ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்பாமேட், வால்ப்ரோயேட் அண்ட் டோபிரமேட் தான் இங்கேயுமே. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வால்ப்ரோயேட் வந்து சோடியம் சேனல்லையும் ஆக்ட் ஆகுது, வால்ப்ரோயேட் வந்து காபா டர்ன் ஓவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது, வால்ப்ரோயேட் வந்து NMDA ரிசெப்டாரையும் பிளாக் பண்ணுது. ஓகேவா. ஸோ வால்ப்ரோயேட்க்கு இந்த இடத்துல நமக்கு மல்டிபிள் ஃபெசட்டட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வால்ப்ரோயேட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆன் T-type calcium channel also. ஸோ calcium சேனல்லையும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் வால்ப்ரோயேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரக். நிறையா எபிலெப்சி சிண்ட்ரோம்ஸாக இருக்கட்டும், நிறையா க்ரானிக்காக ட்ரக் எடுக்கிற மாதிரி இருக்குது எபிலெப்சிக்கு அப்படின்னாலே வில் ப்ரிஃபர் வால்ப்ரோயேட் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஓகே. ஸோ வால்ப்ரோயேட் இந்த T-type calcium சேனல் தலாமஸில் இருக்குது. திஸ் கேன் ஆல்சோ காஸ் சீஷர் பொட்டன்ஷியல்ன்றனால இந்த கால்சியம் சேனல் வந்து நம்ம போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து இதை பிளாக் பண்ணிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ சினாப்டிக் கால்சியம் சேனலை வந்து நம்ம பிளாக் பண்ணுறது ஆல்ஃபா டு டெல்டா, போஸ்ட் சினாப்டிக் T-type கால்சியம் சேனலை பிளாக் பண்ணுறது இத்தோசாக்சிமைடும் வால்ப்ரோயேட்டும். ஸோ மேஜராக இருக்கிறது இவ்வளோ ட்ரக்ஸ் தான். இந்த கிளாசிஃபிகேஷன் நல்லா தெரியணும். அட் த சேம் டைம் HCN சேனல் பிளாக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். HCM சேனல் பிளாக்கர் அது யார், HCN சேனல் பிளாக்கர்னா லாமோட்ரிஜின் அப்படின்ற ட்ரக். லாமோட்ரிஜின் பிளாக்ஸ் HCN சேனல். ஓகே. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரக் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கெனாக்சலோன் அப்படின்ற ட்ரக். கெனாக்சலோன் அப்படின்ற ட்ரக் வந்து சினாப்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரா சினாப்டிக் காபாஏ ரிசெப்டார்ஸ் வந்து காபாஏ ரிசெப்டார்ஸில் பைண்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது சினாப்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரா சினாப்டிக் காபாஏ ரிசெப்டார்ஸில் பைண்ட் பண்ணுறது மூலிமா காபாவை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சீஜர் த்ரெஷ்ஹோல்டு குறையுது. ஸோ கெனாக்சலோன் இஸ் அ ரிலேட்டிவ்லி நியூ ட்ரக். ஓகே கைஸ், இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். இந்த ஒரு சார்ட்லேயே வந்து நமக்கு மேக்ஸிமம் எல்லா ட்ரக்ஸுமே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.